அனைவருக்கும் வணக்கம். உறுதியான அடித்தளத்தை உருவாக்குதல் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய அன்பிற்குரிய தாஜி மாஸ்டர் ஷாஜகான்பூரில் நடந்த லாலாஜியினுடைய பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள்ல 2வது பேட்ச்ல வழங்கிய அருள் செய்தியை நம்ம தொடர்ந்து படிச்சிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இதுல படிக்கப்பட்ட விஷயங்கள்ல சுருக்கமானது சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆன்மீகத்துல பயிற்சியில இறங்குற ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படுற தடைகளை மாஸ்டர் படிப்படியா விளக்கிட்டு வர்றாரு. பேராசைகளால பிளவுபட்டு இருக்கிற இதயத்தினால அர்ப்பணிப்போட பயிற்சி செய்ய முடியாம அது ஒரு இடத்துல தேங்கி நிக்குது. அது அந்த பேராசையிலிருந்து தனக்குன்னு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வை ஏற்படுத்தி கொண்டு கமிட்மெண்டோட செய்ய ஆரம்பிச்சு பிளவுபட்ட இதயம் ஒருமித்த இதயமா மாறணும். அது ஒரு விஷயம். அப்படி பிளவுபட்டு இல்லாமல் நல்ல ஒரு ஒருமித்த கருத்தோட அர்ப்பணிப்போட பயிற்சி செய்ய ஆரம்பிச்சவங்க கூட சோம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால தாக்கப்படுறாங்க. இந்த சோம்பல் என்பது நமக்குள்ளாரையே புதைந்து கிடக்கின்ற ஆற்றல். அதுக்கு ஒரு நோக்கம் கொடுக்கப்படவில்லை. அதனால பயிற்சியில அடுத்த கட்டத்துல ஒரு தேக்க நிலை வருதுன்னா அதுக்கு காரணம் நாம் எதற்காக பயிற்சி செய்கிறோம் என்கின்ற அந்த நோக்கம் நமக்குள்ளார விழித்தெழாமல் இருப்பது. இந்த கட்டத்தையும் தாண்டவங்களுக்கு அடுத்து இருக்கிற பிரச்சனை என்ன? ஒருவர் அர்ப்பணிப்போடு செய்கிறார். அவர் தன்னுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து முறையாக பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறார்னா அவருக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன? அவருக்கு வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை, அவர் தன்னுடைய பயிற்சி முறையில தான் பெற்ற அனுபவங்கள் மீது தானே நம்பிக்கை இல்லாமல் சந்தேகப்பட தொடங்குறது. இதுதான் இருக்கிறதுலயே மிகவும் ஆபத்தானது. ஏன்னா நமக்குள்ளார இருக்கிற உயர் சுயத்தையும் நமக்குள்ளார இருக்கிற கீழ்நிலை சுயத்தையும் போராட்டத்துல ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலாக இப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் வெறும் கதைன்னு சொல்லி நம்மளை நாமளே ஏமாத்தி கொள்ற ஒரு சூழ்நிலைக்கு எடுத்துட்டு போறதுதான் இந்த சூட்சுமமான சந்தேகம் என்கின்ற விஷயம். அது என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பயிற்சி முறையில நாம நடத்துற போராட்டத்துல நம்முடைய பாசிட்டிவ் சைட்லயும் அது நிக்கிறது இல்லை, நம்முடைய நெகட்டிவ் சைட்லயும் அது நிக்கிறது இல்லை. ஒட்டுமொத்தமா போராட்டம் பண்றதுக்குன்னு நமக்கிட்ட இருக்கிற அந்த அடிப்படை உணர்வுலேயே அது கை வச்சு அதையே உடைச்சு விட்டுரும். அப்ப அடித்தளமே அசைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சந்தேகம் இருக்கின்றது. அதனால சந்தேகம்ங்கிற விஷயத்துல ஜாக்கிரதையோட இருங்க. சந்தேகம் எப்படி வருகிறது, அது எப்படி நம்முடைய அமைப்பை சீர்குலைக்கிறது, இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். உறுதியான நம்பிக்கையின் கட்டமைப்பு, இந்த ஆர்கிடெக்சர் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். நமக்குள்ளார இந்த நம்பிக்கைங்கிற விஷயம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அது எப்படி சீர்குலைக்கப்படுகிறது, இந்த விஷயத்த மாஸ்டர் அழகா இதுல விளக்குறார். லத்தீன் மொழியில் கான்ஃபிடர் என்றால் திட நம்பிக்கையுடன் என்று பொருள். இந்த வார்த்தையில இருந்து தான் கான்ஃபிடன்ஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்கு. இது வெற்றிக்கான உத்தரவாதத்தை அளிப்பதில்லை, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எதையும் கடந்து செல்ல முடியும் என்ற ஆழமான திட நம்பிக்கையை தருகிறது. ஆனால் அதே நேரத்துல சந்தேகம் இந்த திட நம்பிக்கையை தகர்க்கிறது. நம்பிக்கை அப்படிங்கிறது எப்பயும் வெற்றியை அளிப்பதில்லை. வெற்றிக்கு அது உத்தரவாதம். நம்பிக்கையா செயல்படுப்பா, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நம்பிக்கையா இருக்கிறவன் எத்தனை தோல்விகள் வந்த போதும் அதுல துவண்டு போயிடாம இதையும் கடந்து சென்று நம் லட்சியத்தை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த தெளிவான உயிர்ப்போட அவன் இருக்கிறான். ஆனால் சந்தேகம் என்ன செய்கின்றது? ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த நம்பிக்கையை தகர்த்தெறிய பார்க்கிறது. அதோடைய வேலை அதுதான். அது எப்படா ஒரு மனிதன்ட்ட ஒரு சின்ன தோல்வி வரும் அப்படின்னு பார்த்து நைஸா உள்ள உன்னால இது முடியாது, உனக்கு நீ இதுக்கு லாயக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளார சொல்லி சொல்லி அவனுடைய முயற்சியை அது நேரடியாக தாக்காமல் இந்த முயற்சிக்கு அடிப்படையில் இருக்கிற நம்பிக்கையை தகர்க்கிறது. லத்தீன் சொல்லான டூபியஸ் என்பது 2 என்று பொருள்படும் வேர்ச்சொல்லிலிருந்து வருகின்றது. இது இருமை அல்லது பிளவு என்பதை குறிக்கிறது. மனமானது
நடிகர் மற்றும் விமர்சகர் என பிளவுற்றவுடன் அது ஒருபோதும் ஒன்றாத உள்முக மதிப்பீட்டாளரை நீங்களே நியமித்துக் கொண்டதை போன்று ஆகிவிடும். ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். ஒரு இப்ப நம்மள நடிக்க சொன்னா நமக்கு ஏன் நடிப்பு வர மாட்டேங்குது, நம்மள பேச சொன்னா நமக்கு ஏன் பேச்சு வர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இது. இது ஒரு தனி ஒரு இது ஒரு முக்கியமான ஒரு உளவியல் கருத்து. ஏன் சில பேரால சில விஷயங்களை செய்ய முடியல அப்படின்னா, ஒரு நடிகர் நடிக்க வரும்பொழுது அவர் என்னவா அந்த கதாபாத்திரமாக மாறி அவர் தன்னுடைய முழு நடிப்பையும் அவர் வெளிப்படுத்தணும். அப்பதான் அது சக்சஸ் ஆகும். அதுக்கு பதிலாக அவர் நடிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இப்படி நான் நடிக்கிறேனே, என் முகபாவனையை எதிர்த்தாப்புல இருக்கிறவன் பார்த்தா என்ன நினைப்பான், கேலி பண்ண மாட்டானா, கிண்டல் பண்ண மாட்டானா, என்னை பார்த்து இந்த முகபாவனை நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவான், இதை இப்படி செய்யாம இப்படி செஞ்சிருந்தா எப்படி இருக்கும்னு அவர் நடிக்கும் பொழுதே தன்னையே 2 பகுதியாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு வசனத்தையும் தான் சொல்லும் பொழுதே எதிராளி என்ன நினைப்பான்னு நினைக்க ஆரம்பிச்சாருன்னா அவரால் நடிக்க முடியாது. இதையேதான் நம்ம மேடை பேச்சு பேசுறவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை. 2 வார்த்தை பேசுறதுக்குள்ளார நம்ம என்ன பேசுறோம், எதிரில் இருக்கிறவங்க அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்லாம் நினைக்க ஆரம்பித்தால் நானே பேச்சாளனாகவும் என்னுடைய பேச்சுக்கு விமர்சகனாகவும் மாறுற பட்சத்துல எனக்கு வாயில பேச்சே வராது. 2 வார்த்தைக்கு அப்புறம் நின்று போயிடும், இல்லைன்னா தடிமாறி போயிடுவேன், இல்லைன்னா எல்லாரும் என்னையே பார்த்து எனக்குள்ளார குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்குள்ளார ஒரு ஃபீல் வந்துடும். ஏன்னு கேட்டா, நான் பேச்சாளனாக இருக்கும் பொழுது நான் பேச்சாளனாக மட்டும் இருக்க வேண்டும். இல்ல அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பார்வையாளனாக மட்டும் மாறி என்ன நான் கவனிக்கணும். அதனாலதான் நாங்கெல்லாம் பேச்சு பேசுறதுக்கு வர்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது எதிரில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு நினைத்து கொண்டு நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு மனதுல வந்ததை அப்படியே பேசுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நடிகர்களும் அப்படிதானே, எதிரில் இருக்கிறவங்க தன்னை இப்ப நான் ஒரு ராஜா வேஷம் போடுறேன், நான் தான் என்ன ராஜாவா நினைக்கணும், எதிர்த்தாப்புல இருக்கிறவன் என்ன ராஜாவா நினைப்பானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே யோசனை பண்ணிட்டே நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா நடிக்கிறேன். இதுதான் இந்த 2ஆக பிரியறது. எப்ப 2ஆ பிரியுதோ ஒரு மனது, அதுக்கப்புறமேட்டுக்கு அது என்ன பண்ணாது, நம்மள வேலை செய்யவே விடாது. ஒவ்வொரு இடத்துலையும் அதுவே என்னை நானே விமர்சனம் செய்ய வைத்து என்னுடைய செயல்களை அதுவே எடை போட்டு ஒரு இடத்துலையும் என்ன நிறுத்தி வச்சிடும். இப்ப இதுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு சின்ன உதாரணம் இங்கேயும் சரியா இருக்கும். ஒரு குக்கர்ல போட்டு ஒரு பருப்போ அல்லது ஏதோ ஒரு பொருளையோ வேக வைக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருக்கணும். அதாவது ஸ்டவ்வை கொளுத்தி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு உள்ளார தண்ணியை போட்டு அந்த பொருளை போட்டு நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அது வெந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை இருந்து அதை வேக விட்டால் அது என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அதனுடைய பொசிஷன், அதனுடைய அந்த ஒரு தன்மை மாறி போயிடும். அதன் பிறகு அதை எடுத்து போதுமான அளவுக்கு வந்திருக்கான்னு டெஸ்ட் பண்ணலாம். இது நம்பிக்கை உள்ளவன் செய்யறது. சந்தேகம் உள்ளவன் என்ன செய்யறான், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை திறந்து ஹீட் ஆயிடுச்சா இல்லையா, அது வெந்திருக்கா இல்லையான்னு திறந்து பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன ஆகும். ஒரு விதை விதைக்கிற ஒரு ஒரு விவசாயி இல்லைன்னா ஒரு குழந்தை இல்ல ஒரு பையன் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறதுக்கு இல்ல ஒரு செடியை நட்டு வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு விதையை போடுறான். அது உள்ளுக்குள்ளார இருக்கு, அந்த விதை முளைச்சி வரும், நாளைக்கு வரும், நாளை மறுநாள் வரும், இன்னும் 10 நாளுக்குள்ளார அது மேல வந்துரும்னு நம்பி அதுக்கு தண்ணி ஊத்துனாதான் ஒரு 10 நாள் வரைக்கும் வரலன்னா கூட பார்க்கலாம். போய் காலம்புரை நட்டுட்டு மத்தியானம் ஒரு தடவை அதை தோண்டி முளைச்சிருக்கான்னு பார்த்துட்டு திரும்பி வச்சு, திரும்பி சாயங்காலம் ஒரு தடவை தோண்டி அது முளைச்சிருக்கான்னு பார்த்துட்டு திரும்பி வச்சால் அந்த விதை என்ன ஆகுமோ, இதுதான் சந்தேகப்படுகின்ற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்குது. இதுதான் நம்ம ஆன்மீக பயிற்சியிலையும் நடக்குது. இந்த சந்தேகத்தினால எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாரு ஒரு அபியாசி அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு பிரிசெப்டரும் பல மடங்கு பாதிக்கப்படுறாங்க. நம்ம மாஸ்டர் அதை நேரடியாக இந்த மெசேஜில் சொல்லாட்டையும் இதை படிக்கும் பொழுது அதுதான் பெரிய விஷயமாக எனக்கு பெறுகிறது. ஏன்னா ஒவ்வொரு பிரிசெப்டரும் தனக்குத்தானே ஒரு உள்முக மதிப்பீட்டாளரை நியமித்துக் கொள்கிறார்கள்.
ஒரு சிட்டிங் கொடுத்து முடிச்ச உடனே அபியாசிகிட்ட மாற்றம் வந்துடணும். வரல அப்படின்னா ஒண்ணு தன்னுடைய அந்த ஒரு திறமை, தன்னால செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தானே சந்தேகப்படுகிறார். இல்லைன்னா அபியாசியினுடைய பயிற்சி முறையை அவர் சந்தேகப்படுகிறார். இல்லைன்னா சும்மா மாஸ்டர் வந்து டிரான்ஸ்மிஷன் சொல்லியிருக்காரு, நம்மகிட்ட இருந்து டிரான்ஸ்மிஷன் போகல, டிரான்ஸ்மிஷன் ஒண்ணு வரவே இல்லைன்னு சந்தேகப்படுறார். ஏன்னா எல்லாமே நடக்குதுன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீன் வச்சு அதுல ஓடணும், கண்ணால பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் நமக்கு வந்து நடக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அந்த நம்பிக்கை வருவதில்லை. இது எப்பன்னா பாசிட்டிவ் சைட்ல தான் இந்த பிரச்சனை இருக்கு, நெகட்டிவ் சைட்ல இந்த பிரச்சனை இல்லை. அது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு டாக்டர் வர்றாரு, நீங்க அவர்கிட்ட போறீங்க. அப்படி போன உடனே அவர் என்ன பண்றாரு, ஒரு மிஷின்ல உங்களுடைய பிளட்டை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு சுகர் 300 இருக்குங்க, இங்க பாருங்க அப்படின்னு காட்டுறாரு. அந்த நிமிடத்துல இருந்து 100% நான் அதை நம்புறேன், சந்தேகமே படுறது இல்லை. எனக்கு எப்படி சுகர் 300 இருக்க முடியும்? நான் நல்லா தானே இருக்கேன். மிஷின் தப்பா இருக்கலாம், அல்லது அவர் எடுத்த நேரத்துல அப்படி இருக்கலாம், அதுவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நான் என்ன நல்லா ஃபீல் பண்றேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு மிஷினை சந்தேகப்படுறதும் டாக்டரை சந்தேகப்படுறதுக்கும் பதிலா எனக்கு சுகர் 300 இருக்கு, நானே வந்து ஆரோக்கியமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு என்ன நானே ஏமாத்திட்டு இருக்கேன்னு என்னுடைய மனநிலை மேலதான் நான் சந்தேகப்படுறேன். இப்ப பாருங்க, எந்த விதத்துல என்னுடைய சந்தேகம் எனக்கு வேலை செய்யுதுன்னா, எனக்கு எதிர்ப்பான விதத்துல சந்தேகம் நல்லாவே வேலை செய்யுது. எனக்கு ஆதரவான இடத்துல சந்தேகம் வேலை செய்யறதே கிடையாது. எப்படிங்க ஒரு ஒரு மிஷின் சொல்றத நம்ம அப்படியே நம்புறோம்? எதனால சாத்தியமாக? ஏன் அந்த மிஷின் தவறாக இருக்கக்கூடாதா? அல்லது எடுத்த நேரத்துல வந்து ஒரு கூட காட்டின பிறகு அதுக்கப்புறம் நம்ம உடம்பு வந்து செயல்பட்டு அதை குறைச்சிருக்க கூடாதா? அப்ப என்ன நான் நம்புறதுக்கு பதிலா எனக்கு வெளியில இருக்கிற புறக்காரணிகளை நான் பெருசா நம்புறேன். ஆனா புறக்காரணிகள் வளர்ச்சியுடைய கீழ்நிலையில உதவி செய்யும். கீழ் நோக்கி இழுத்துட்டு போறப்ப வேணா இண்டிகேஷன் காட்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப நான் வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சாப்பிட்றேன், அதாவது வந்து கேவுரு கூழோ கம்பங்கூழோ சாப்பிட்றேன். உடனே வந்து நான் அப்படியே ஆரோக்கியமாகவும் புத்துணர்வோடையும் நரம்புகள் முறுக்கேறியும் இருக்க மாட்டேன். அதனால இந்த கேவுரு கூழ் சாப்பிட்டால் நான் ஹெல்தி ஆவனா அப்படிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கும். ஏன்னா எனக்கு எஃபெக்ட் எதுவும் கிடைக்கல. இதே வந்து ஒரு மதுவை வந்து ஒரு ஒரு சின்ன கிளாஸ்ல கொடுக்குறாங்க, குடிக்கிறேன். குடிச்ச உடனே தலை சுத்துது, உடம்புல நரம்புகள் முறுக்கேறுது, மிதக்கிற மாதிரி இருக்கு. இதை நான் நம்புறேன். இதுதான் பிரச்சனையே. எதை சந்தேகப்படணுமோ அப்பதான் சந்தேகம் வரணும். இது வந்து உண்மை கிடையாது, இது டெம்பரவரியா நம்மள ஏதோ பண்ணுது, இது என்னுடைய பேஸ் இது கிடையாது, இது வந்து என் மேல வேலை செய்யறத நான் சந்தேகப்படும், இது வந்து நிலை கிடையாது அப்படின்னு நினைக்கணும் இல்லையா? அப்படி பாக்குறதுக்கு பதிலா அதை நான் வந்து நம்புறேன். மது அது வந்து உடம்புக்கு நல்லா சந்தோஷத்தை கொடுக்கும், மனசை வந்து லேசா வச்சுக்கும் அப்படின்னு நான் அதை நம்புறேன். ஒரு ஹெல்த்தியா சாப்பிட வேண்டிய ஃபுட்டு அல்லது வந்து ஒரு ட்ரிங்க் அது உள்ள போகுது அப்படின்னா, இது சும்மா எல்லாம் சொல்றாங்கப்பா, இதை சாப்பிடுறவங்க எல்லாம் அப்படியே திடமா இருக்கிறாங்களா அப்படின்னு அது மேல நான் வந்து இது ரெண்டையுமே செய்யறது யாரு? இந்த சந்தேகம்ங்கிற விஷயம்தான். மேக்சிமம் சைடு அது என்ன பண்ணுது, நம்மளை ஸ்பாயில் பண்ற பக்கம் தான் நம்மளுடைய சந்தேகங்கள் இருக்கு. அதனாலதான் சந்தேகத்தை பாய்சன்னு சொல்றாங்க. சந்தேகம் எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்கு எதிரான பகுதியில அது பயன்படுத்த. நம்ம எல்லாத்தையுமே அப்படிதான், செக்ஸா இருக்கட்டும், அல்லது வந்து சந்தேகமா இருக்கட்டும், அல்லது கோபமாக இருக்கட்டும், அவை எதற்காக வழங்கப்பட்டனவோ அதற்கு ஆப்போசிட்டான சைட்ல அதை நம்ம யூஸ் பண்றோம். அதனாலதான் இது இந்த உள்முக மதிப்பீட்டாளர்ங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுட்டா, ஒவ்வொரு சிட்டிங்லயும் வந்து நம்மளால மாற்றத்தை கொண்டாட முடியல, ஒண்ணுமே அவருக்கு நடக்கல அப்படின்னு நினைக்கிறப்ப மனம் தளருகின்ற ஒவ்வொரு ப்ரிசெப்டரும் அவருடைய செயல்பாட்டுக்கு அவரே ப்ரிசெப்டராகவும் அவரே விமர்சகராகவும் அமர்ந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சு தன்னை தானே எடை போட்டு பார்க்கறதுனால வந்த விளைவு. இந்த எடை போட்டு பார்ப்பது என்பது பெரும்பாலும் வந்து இந்த குறைவாக பிடித்தவர்கள்ட்ட இருக்கிறது இல்லை. அவரு நட்டு வைக்கணுமா நட்டு வச்சுட்டு போயிட்டு தண்ணி ஊத்தணுமா தண்ணி ஊத்திட்டு இருப்பாரு, அது வளர்ந்து வந்துடும்.
ஆராய்ச்சி பண்றவர் ஒன்னையும் யோசனை பண்ணி செய்வார் ஒழிய ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா இவருக்குள்ள இருக்க அந்த சந்தேகம் அந்த செயல்பாட்டை தடுத்து கொண்டே இருக்கும். ஒரு காலத்துல வச்சுட்டு போயிடும். ஸோ இது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மாஸ்டர் சொன்னதுல. சந்தேகமானது உண்மைக்கான தேடலாக தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறது. இதுவும் அடுத்த விஷயம். இவ்வளவு ஒரு சைக்கலாஜிக்கலா மாஸ்டர் ஏன் இவ்வளவு விஷயங்களை எடுத்து வைக்கிறாரு? எல்லாமே உளவியல் கருத்துக்கள் தான். சந்தேகம் தன்னை எப்படி ஒவ்வொருத்தட்ட முன்னிறுத்திக் கொள்கிறதுனா, நான் தான் உண்மையை தேடுகிறேன். அதாவது மற்றவங்க எல்லாம் முட்டாள், ரொம்ப புத்திசாலி, நான் சரியான விதத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் சந்தேகப்படும். சந்தேகப்பட்டாதான் சரியானது எதுன்னு தேடி கண்டுபிடிக்கலாம். அப்படி என்று இந்த சந்தேக உணர்வு தன்னை உண்மைக்கான தேடலாக நம்முடைய மனதில் முன்னிறுத்திக் கொள்கின்றது. அதே பரவாயில்லாம் அப்படிதான். ஒரு போலீஸ் எடுத்துக்கங்களேன், அவங்க முகம்லாம் இறுகியே இருக்கும். காரணம் என்ன பாருங்க, அவங்க யாரையுமே நல்லவங்களா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தொழில் அது மாதிரி. அவங்க என்ன பண்றாங்க, இவன்கிட்ட சொல்றதுல ஏதாவது ஒரு வார்த்தை உண்மையா இருக்குமான்னு சுத்தமா அவன் பேசுறத எல்லாத்தையுமே சந்தேகனுடையதான் பாக்குறாங்க. அந்த அந்த தொழில்ல அந்த மாதிரி ஒரு தன்மையை அவங்க உள்ளுக்குள்ளார கொண்டு வர்றதுனால அவங்க முகம் இறுகி அவங்களுடைய மனிதத்தன்மை ஓரளவு பாதிக்கப்பட்ட நிலைமையில் அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக சந்தேகம் எப்பொழுதும் தன்னை உண்மைக்கான தேடலாகத்தான் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தா, முதல்ல தலைய லைட்டா நீட்டி ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் உன்னால முடியுமாப்பா அப்படிங்குது. பக்கத்துல இருக்கவங்க 2 பேரும் சொல்றாங்க, இல்ல மாஸ்டர் பேசின ஒரு டாக்கு கேட்கிறோம், இல்லைன்னா ஒரு 2 ப்ரிசெப்டர் அபியாசி உங்களால முடியும் சார் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி சார் நான் இந்த ட்ரிப்பு நான் இந்த கச்சப்பன்ல நான் நல்லா பேசி எல்லாத்தையும் சொல்றேன்ட்டு நான் இறங்குறேன். ஆனா மேல ஏறி கால வைக்கிறப்பையும் ஒரு தயக்கம் இருக்கு, என்னால செய்ய முடியுமா அப்படின்னு. ஸோ செய்யறேன், கொஞ்சம் லைட்டா சொதப்பிடுறேன். அந்த அளவுக்கு என்னால சிறப்பா செய்ய முடியல. அதாவது அதுல தோல்வி அடைகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முழுமையா என்னால அதை செஞ்சு முடிக்க முடியல. இதுக்கு காரணம் என்னால முடியாதுங்கிறது அல்ல, என் மேல நான் கொஞ்சம் சந்தேகம் வச்சிருந்தேன். அதனால கொஞ்சம் தயக்கத்தோட அந்த வேலையை ஆரம்பிச்சேன். ஒரு சின்ன குழந்தைகிட்ட இந்த சந்தேகமே கிடையாது. என்னால் செய்ய முடியல போடானோன்னா நான் செய்யறேன் அப்படின்ட்டு போயிடுது. ஆனால் அது இல்லாம என்னால செய்ய முடியுமான்னு தயங்குறவங்களுக்கு அந்த முதல் தோல்வி அடையும் போது உடனே அந்த சந்தேகம் டவுட், நான் அப்பயே சொன்னல உன்னால முடியாதுன்னு. அவங்களுக்கு என்ன தெரியும், உன்னை பத்தி உனக்கு தானே தெரியும், நான் தான் உனக்கு பாதுகாவலன், நான் தான் உனக்கு உண்மையை சொல்றேன்னு பக்கத்துல நிற்கும். அடுத்து திரும்பி நான் அப்பையிலிருந்தே சொன்னபடியே நீ எல்லாத்துலயும் நீ இப்படிதான் இருக்க, உன்னால முடியாது, நீ ஏன் இதை செய்யற, மத்தவங்க சொல்றத நீ கேட்காத, நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு பக்கத்துல நிற்கும் சந்தேகம். அதுதான் என்ன செய்யுது, தன்னை உன்னுடைய உண்மையான தோழன், நான் உனக்கு உண்மையான விமர்சகன், நான் உன்னுடைய தகுதி என்னன்னு அறிந்து கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணாக மாறி பக்கத்துல நின்று. இவ்வாறு சந்தேகம் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையிலான விளைவுகளை உருவாக்குகிறது. அப்ப முதல் ட்ரிப்பு தயக்கம் அடைந்து தன் மேல சந்தேகப்பட்டவர் 2வது முறை இன்னும் கொஞ்சம் அதிக தயக்கத்தோட அந்த வேலையை செய்து இன்னும் கொஞ்சம் தோல்வி அடையும் போது, நான் தான் அப்பயே சொன்னல உன்னால முடியாதுப்பா, இப்படியே அது போய்கிட்டே இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி சந்தேகம் அதிகரிக்க தன் திறமை மீது சந்தேகம் கொண்டவர்கள், தன்னுடைய ஒரு புலமை மீது சந்தேகம் கொண்டவர்கள், தன்னுடைய அறிவின் மீது சந்தேகம் கொண்டவர்களால ஒரு காலத்துல ஜெயிக்க முடியாது. காரணம் அங்க இருக்கிற எதிரி அதுவே விமர்சனம் பண்ணி அதுவே என்ன பண்ணிடும், உன்னால முடியாதுங்கிற இடத்தை கொண்டு வந்துடும். அதன் மூலம் தனக்கான ஆதாரங்களை தானே உருவாக்கி கொள்கிறது. அதுதான் சூப்பர். இப்ப சந்தேகத்துக்கு வேற யாரும் இப்ப நீங்க உங்களால முடியுங்கிறதுக்கு பாருங்க, நீங்க அன்னைக்கு போனீங்கல்ல, உங்களால செய்ய முடிஞ்சது இல்ல, போன முறை நீங்க இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சொன்னப்ப எடுத்து சொன்னீங்கல்ல, இங்க உட்கார்ந்து இருந்தப்ப நல்லா பேசுனீங்கன்னு நான் ஆதாரம் காட்டணும் ஒருத்தரை பேச வைக்கிறது. ஆனா அவரு மனசுல இருக்கிற சந்தேகம், அன்னைக்கு பேச சொன்னப்ப போனோம், அங்க பேச முடியல, இங்க பேச சொன்னோம், பேச ஆரம்பிச்ச உடனே கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு, அங்க போய் பேச போனோம், யாருமே நான் பேசுனதை கவனிக்கவே இல்லை. இதெல்லாம் சந்தேகம் எடுத்து போடுற லிஸ்ட். அது ஒவ்வொரு தடவையும் தன்னை நிலைப்படுத்தி கொள்ள இந்த நெகட்டிவ் சைட்ல என்னென்ன நடந்துச்சோ அந்த ஆதாரங்கள்லாம் திரட்டி பக்கத்துல வச்சுக்கும்.
இது வெளியில ஹெச்எஃப்என்ல சொல்ற மாதிரியே தான் தியானத்திலையும். உங்களுக்கு முடியும் சார், உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் கட்டாயம் வரும் சார்னு சொல்லி ப்ரிசெப்டர் உங்களுக்கு ஒரு சிட்டிங்கை கொடுத்து அனுப்பலாம். ஆனால் எனக்குள்ளார எப்படிங்க அந்த சேஞ்ச்? நான் அது அந்த மாதிரி இல்லைங்க, அது இதே மாதிரிதான் திரும்பி இருப்பேன். ஆமா, உன்னால முடியாது, உன்னால கோபத்தை குறைக்க முடியாது, பாத்தில்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு. திரும்பி சந்தேகம். ஆமா, உன்னால உன்னுடைய உணர்வுகள் எதையும் கட்டுப்படுத்த முடியாது, உன்னால நாக்கை கட்டுப்படுத்த முடியாது, நீ பாத்தில்ல எல்லாம் முடியும்னு சொன்னா, ஆனா கடைசியில போய் மட்டன் சாப்பிட்டல, உனக்கு இது ஒத்து வராதுப்பா. இது சந்தேகம். நீ ஏன் இதெல்லாம் தேவையில்லாம இழுத்து போட்டுட்டு, இதெல்லாம் நம்ம செய்யற விஷயமா அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் நான் தடுக்கி விழுந்தனோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு என்கிட்ட வைக்கிறது தான் சந்தேகத்தோட வேலை. தனக்கான ஆதாரங்களை தானே உருவாக்கி கொள்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை. அதோடு மட்டுமல்ல, அது என்னங்கிறத ஒரு அடுத்த வார்த்தையில சொல்றார். சந்தேகமானது உண்மைக்கான தேடலாக தன்னை முன்னிறுத்திக் கொள்கிறதுன்னு சொன்ன அதே இடத்துல இருந்து அப்படியே அதையே வேற மாதிரியும் சொல்றார். உண்மைக்கான தேடலாக பாசாங்கு செய்து கொண்டிருக்கின்ற அந்த சந்தேகம் அதனுடைய நேர்மையற்ற தந்திரம் தான் இது. அது எந்த அளவுக்கு நம்முடைய மனதோட ஒரு பகுதி ஸ்பிளிட் ஆகி அது தன்னை உண்மைன்னு ஒரு பாசாங்கு பண்ணிக்கிட்டு அது தான் செய்யறதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காக ஒரு ஒரு டிஸ்ஆனஸ்டா ஒரு தந்திரம் பண்ணுது. அந்த தந்திரம் தான் இந்த எல்லா விஷயத்தையும் செய்கின்றது. இப்படியெல்லாம் நம்மளை சிந்திக்க வைத்து இந்த மாதிரி விளைவுகளை காட்டி அதற்கான ஆதாரங்களை உருவாக்கி கொண்டு செய்வதெல்லாம் என்னவென்றால், உண்மைக்கான தேடலாக பாசாங்கு செய்து கொண்டிருக்கின்ற ஒன்றாகிய அந்த சந்தேகத்தின் நேர்மையற்ற தந்திரம் இது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்ற அனுபவங்களை நாம சந்தேகித்து எனக்கு இது கிடைக்காது, இது நான் திருப்பி திருப்பி பார்க்கும் மதன் மோகனாலதான் சொல்றேன். ஏன்னு கேட்டா, அவர் ஒருத்தர் தான் பாபுஜி கூட வந்த ஒரே ப்ரிசெப்டர். அவர் தான் ஓரளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, நம்பிக்கையை இழக்க ஆரம்பித்தார். எங்க நம்பிக்கை இழப்பு வர ஆரம்பித்தது? அவருடைய சொந்த அனுபவங்களின் மீது அவருக்கு நம்பிக்கை குறைவு வர ஆரம்பித்தது. அந்த நம்பிக்கை குறைவு நேரடியாகவே லாலாஜியை பிளேம் பண்ற அளவுக்கு, குறை கூறும் அளவுக்கு சென்றது. நீங்கள் எனக்காக ஒண்ணும் செய்யல அப்படின்னு. ஒண்ணும் செய்யலன்னு சொன்ன பிறகு நீங்க எது செய்தாலும் அதை மனது ஒத்துக்கொள்வதே இல்லை. எப்பவுமே பசங்களுக்கு மேத்ஸ் நடத்தும் போது சொல்லுவேன், ஒரு கணக்கை ஆரம்பிக்கும் போதே இந்த கணக்கு எனக்கு வராதுன்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா, கட்டாயமா அவன் எவ்வளவு ஈஸியான கணக்கா இருந்தாலும் அவன் போட மாட்டான். அதுக்கு பதிலாக முதல் ஸ்டெப் போட்டு பார்த்துருவோம், எந்த இடத்துல புரியலையோ அங்க நிறுத்துவோம், சொன்னபடி முதல் ஸ்டெப் வைப்போம். அப்படின்னா முதல் ஸ்டெப் வச்சோன்னா வேற அதுல இருந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கும். அடுத்தது இது மாதிரி போட்டு பார்க்கலாமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒண்ணும் வராதுப்பா அப்படின்னு நினைக்காம அந்த 2வது ஸ்டெப்புக்கு போனான்னா அங்கிருந்துதான் 3வது ஸ்டெப் எக்ஸ்பேண்ட் ஆகுறதே புரிய ஆரம்பிக்கும். ஆனா முதல்லயே ஒருத்தன் இது எனக்கு முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. காரணம், அங்க இருக்கிற சந்தேகம், அது செய்கின்ற நேர்மையற்ற தந்திரம், அது சொல்கின்ற வார்த்தை, அது உன்னால முடியாது 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 என்பதுதான். நோக்கத்தை விழித்தலை செய்தல் என்ற அருட்செய்தியில் சோம்பல் என்பது ஆற்றல் இல்லாது இருப்பதல்ல, ஆனால் அந்த ஆற்றல் இலக்கை நோக்கியதாக இல்லை என்பதை நாம் விவாதித்தோம். ஆமா, அதான் அந்த இதுல சொன்னார், பாண்டா கரடிய சொல்லி சொன்னார், உங்களுக்கு நீங்க சோம்பேறி அப்படின்னா உங்களுக்குள்ளார எனர்ஜி இருக்கு, அதுக்குரிய நோக்கம் விழித்தழவில்லை. அதை மட்டும் இலக்கை மட்டும் கொடுத்துட்டோம்னா அந்த ஆற்றல் செயல்பட ஆரம்பித்து விடும் அப்படின்னு. சந்தேகமும் அது போலதான். சந்தேகம் உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்காததனால் வருவதல்ல, கிடைத்த அனுபவங்களின் மீது நம்பிக்கை இல்லாததனால் வருகின்றது. உங்களுடைய விஷயங்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறதுனால, அடுத்தது நீங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்க அந்த அனுபவத்தை முழுமையாக நம்பாததுனால, சார் ஒரு 2 நிமிஷம் எங்க இருந்தானே தெரியல அப்படிங்கிறப்ப நான் அமைதியாயிட்டேன் அப்படின்றத நம்பாம, அது சும்மா சார், எவ்வளவு நேரம் நான் போராடிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு அந்த நம்ம பெறாத ஒரு அனுபவத்தின் மீது நமக்கு இருக்கின்ற ஒரு அதுதான் இருக்கக்கூடிய, நம்ம பெற்ற அனுபவத்தை போற்றி பாராட்டி அதை நம்புற பழக்கம் நமக்கு கிடையாது.
அப்ப நான் தியானம் பண்றேன், ஒரு 4 நாள் 5 நாள் தியானம் பண்றப்ப அதனால பெறப்பட்ட அந்த சூட்சுமமான விளைவுகள் மேல நம்பிக்கை இல்லை. அல்லது எந்த விளைவுமே நான் அனுபவிக்கலன்னா கூட ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு திடீர்னு இந்த விளைவை நாம அனுபவிக்க முடியும், அது வரைக்கும் டெஸ்ட் பண்ணுவோம். அது வந்துதான் சொன்னேன் அந்த புத்தர் மாதிரி. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தொடர்ந்து பார்த்தால் அதனுடைய விளைவை நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி ஒரு ஒரு 1 மாதம் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிட்டு உங்களுடைய விளைவை பார்த்தால் தெரியும். நான் உடனே பார்க்கணும். இப்ப உட்கார்ந்து கண்ணை மூடி எந்திரிக்கிறப்ப நான் மகானா மாறிடும். இல்ல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சரி அப்படிதான் இருக்கட்டும்னு கண்ணை மூடி உட்கார வச்சு எல்லாம் சொல்லி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுத்தால் கூட எந்திரிச்ச உடனே இது ஹிப்னாட்டிசமோ, சும்மா மனசை போதை மாதிரி மாத்துறாங்கங்க, ஒரு கண்ணை மூட வச்சு உங்க மனசை வந்து மயக்குறாங்க, மயக்கிக்கிட்டு இருக்காங்க, நம்மள அடிமைப்படுத்துறாங்கன்னு நம்மள நாமே சொன்னேன். அப்ப சந்தேகம் என்பது உங்களுடைய அனுபவம் இல்லாமையினால் வருவதில்லை. அதாவது சோம்பல் என்பது ஆற்றல் இல்லாததுனால வர்ற விஷயம் இல்லை, ஆற்றலுக்கு இலக்கு இல்லாததுனால் வருவதுங்கிறது மாதிரி. சந்தேகம் என்பது ஆன்மீக பயிற்சியில உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்காததுனால வர்றதில்ல, கிடைக்கிற அனுபவத்தை நம்புறது இல்லை. இது இதனாலதான் அப்படின்னு நம்புறது இல்லை. சோம்பல் கொண்ட ஒருவரிடம் இயக்க சக்தி உள்ளது, ஆனால் முனைப்பு என்கின்ற தணல் இல்லை. சந்தேகிக்கிற நபரிடம் இயக்க சக்தி தணல் ரெண்டுமே இருக்கு, ஆனால் அந்த நெருப்பு உண்மையானதா என்று தொடர்ந்து சோதித்து கொண்டே இருப்பதில் இறுதியில் நெருப்பை அணைத்து விடுகிறார். எப்பயும் விளையாட்டா சொல்றது வந்து ஒரு ஒரு புத்திசாலி ஒரு விவேகி இருக்கா. மாஸ்டர் நேத்திகே சொன்னாரு, விவேகம் சந்தேகம் தன்னை விவேகமாக வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஆனா விவேகங்கிறது வேற, சந்தேகங்கிறது வேற. தன்னை புத்திசாலின்னு நினைச்சுக்கிறவன் தான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டு இருக்கான் எல்லா விஷயத்திலையும், விவேகம்னு நினைக்கிறான். ஆனா சகஜ மார்க்கம் ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு மெல்லிய கோடு வரையுது. விவேகம் ஆராய்ச்சி செய்து ஏன் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதை நம்ப ஆரம்பிக்குது. சந்தேகம் கடைசி வரைக்கும் அதை நம்புறதே இல்லை, இதுக்கு தகுதி இல்லை, இதுக்கு தகுதி இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்லிட்டே போகுது. ஒரு தீப்பெட்டி வாங்க போறாங்க, அந்த தீக்குச்சி நல்லா இருக்கான்னு பார்க்கணும்னா அதுல இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து உரசி பார்த்து பளிச்சுன்னு பத்திக்குது, அல்லது 2 குச்சி டெஸ்ட் பண்ணிக்க, இல்லை ஒரு 3 குச்சி டெஸ்ட் பண்ணிட்டு ஒரு இதுவா ரேண்டமா இல்லப்பா நல்ல தீப்பெட்டி வாங்கிக்கலாம்னா எடுத்துட்டு போனா சரி. அதுல இருக்கிற 50 குச்சியும் டெஸ்ட் பண்ணா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தீப்பெட்டி இன்னொன்னுதான் வாங்கணும். வாங்கணும்னு திரும்பி சந்தேகம், திரும்பி 50 குச்சியும் டெஸ்ட் பண்ண என்ன ஆகும்? இது மாதிரி நம்மளுடைய எல்லா தியானங்களையும் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா என்னைக்கு இந்த தீப்பெட்டி எடுத்துட்டு போய் எதையாவது பத்த வைக்க முடியும்? அதனாலதான் சொல்றாரு, இயக்க சக்தி அது தணல் ரெண்டுமே உண்மையானது, ரெண்டுமே இருந்தாலும் கூட அது இருக்கு அப்படிங்கிறதை தொடர்ந்து வந்து நம்பாம சோதனை பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த சோதனையிலேயே அந்த தணல் அழிஞ்சு போகும். அதனாலதான் மாஸ்டர் சொல்றாரு, நீங்க குருநாதரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி சந்தேகப்படுங்க, சோதனை பண்ணுங்க, எத்தனை டெஸ்ட் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு முறை வந்து டெஸ்ட் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு சரியான ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா நீங்க முதல்ல அந்த ரிசல்ட்டை நம்புங்க. இல்ல அது வந்து சும்மா ஒரு ஏதோ ஒரு போற போக்குல நடந்த விஷயங்க, அதனால வந்து அதை நான் எடுத்துக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவநம்பிக்கை கொண்டு இன்னொரு டெஸ்ட் வைக்கிறது மாஸ்டர். எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் மாஸ்டர் உங்களை நம்புறேன் அப்படிங்கிறது. வேலை கிடைச்ச உடனே இது வந்து எனக்கு அந்த அந்த ரொட்டேஷன் சார்ட் படி இப்போ வந்து எம்பிசி கோட்டால பிசி கோட்டால இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு, இது என்ன மாஸ்டர் சொன்னோம்னு திடீர்னு கிடைச்சிருச்சு, ஏதோ காக்கா உட்கார பணம் பழன்னு மாஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தேன், அதே நேரத்துல வேலையும் வந்துச்சு, அதே நேரத்துல ரிசல்ட்டும் வந்துச்சு, நான் ஒருவேளை படிக்காம இருந்தா மாஸ்டர் எனக்கு இந்த வேலையை கொடுக்க முடியுமா? இப்படிலாம் சிந்திக்கிறது தான் மனசு. இது நான் சிந்திக்கிறேன்னா பக்கத்துல இன்னொருத்தனா வந்து நின்று இந்த அங்க அங்க அவன் வாய் வழியா வர வச்சிடும். அதுவும் உண்மைதானே அப்படின்னு நினைக்க வைக்கும். இப்படி நினைக்க எது ஒன்றை நோக்கி நம்ம நெருங்கி போகணுமோ அது அந்த அதை நோக்கி போகணுங்கிற எண்ணமும் போயிடும், அந்த ஒரு உணர்வும் போயிடும், அந்த தணலும் அணைந்து போயிடும். இதைத்தான் பகவத்கீதை நேரடியாக விளக்குகிறது. சம்சயாத்மா விநாயசதி. அதாவது அதுக்கு அந்த விநாயசத்தினா ஒரு அழிகிறது, அழிஞ்சு போறது. சம்சயாத்மானா சந்தேகம். சந்தேகம்தான் என்ன பண்ணுகின்றது? நம்முடைய சுயத்தை அழிக்கின்றது. சந்தேகிக்கும் சுயம் தானாகவே அழிவுக்கு உட்படுகிறது. சம்சயாத்மா விநாயசதி. The doubting self
இஸ் டெஸ்ட்ராய்ட். ஒரு செல்ஃப் வந்து அது தன்னைத்தானே சந்தேகிக்க ஆரம்பித்தால் அது தானாகவே என்ன பண்ணி விடுது, டெஸ்ட்ராய் ஆகி விடுகிறது. தனது பயிற்சியை சந்தேகிப்பவர் தனது பாதையை சந்தேகிக்க தொடங்குகிறார். இங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. அழகா அடுக்கடுக்கா சொல்றதுல நம்ம மாஸ்டர் வந்து எப்பயுமே வல்லவர். முதல்ல வந்து சகஜ மார்க்கம் அனுபவங்களின் அடிப்படையிலான ஒரு பயிற்சி இங்கே வாருங்கள்னு கூப்பிடுறோம். ஆனால் அனுபவங்களை பெற்ற ஒருவர் அதை நம்பி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு பதிலா அதே மாதிரி அனுபவங்களை மீண்டும் மீண்டும் எதிர்பார்த்து ஒரு விஷயம் பாக்குறோம்னா அதே மாதிரியா திருப்பி திருப்பி வருங்க. அப்புறம் வளர்ச்சி அடைய அடைய அது வேற மாதிரி தானே மாறும். அதே மாதிரி அனுபவங்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கிடைக்கலன்னா முதல்ல கிடைத்த அந்த அனுபவத்தை மீது அவருக்கு வந்து நம்பிக்கை போகும். அப்ப என்ன ஆகுதுன்னா தன்னுடைய பயிற்சி மீது தனக்கே சந்தேகம் வருகிறது. தியானம் பண்ணா மாற்றம்லாம் வராதுங்க. தியானத்துல உட்கார்ந்தா எண்ணம் தாங்க வருது, இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் அமைதி வரும், திரும்பி எண்ணங்கள் கொந்தளிப்பு வரும், டர்புலன்ஸ் வரும், தியானத்திலே உட்கார முடியாத நிலைமை வரும், திரும்பி எல்லாமே மாறி அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது அப்படியே அமைதியாகும். ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு போறதுக்கு நடுப்புற பஃபர் ஸ்டேட் வரும் பொழுது எதையுமே உணர முடியாத தன்மை வரும். அடுத்த புள்ளிக்கு போன உடனே முதல் புள்ளியில உணர்ந்ததை விட ஆழமான கனமான ஒரு அமைதியை உணர ஆரம்பிப்போம். திரும்பி அந்த புள்ளியில நகர நகர அதுல வந்து திரும்பி டர்புலன்ஸ் வரும், அதுல சஞ்சலம் வரும், அதுல வந்து குழப்பம் வரும், கலக்கம் வரும். அதுல கையாண்டு மேல வந்த உடனே திரும்பி அமைதி வரும். அந்த அமைதி முன்னாடி நான் அனுபவிச்ச அமைதியை விட ஆழமானது. இப்படிதானே போகும். ஆனால் இந்த முதல்ல கொஞ்ச தூரம் போய் முதல் அனுபவம் பெற்று ஒரு குறிப்பிட்ட காலம் போன பிறகு எங்க வந்து அந்த அந்த சுயம் வந்து விழித்தெழ வேண்டுமோ அந்த இடத்துக்கு வரும்பொழுது சந்தேகப்பட ஆரம்பிச்சு. ஒருவர் தன்னுடைய பயிற்சியின் மீது சந்தேகம் வர ஆரம்பித்த பிறகு அடுத்து அப்ப நம்ம செலக்ட் பண்ண இந்த சிஸ்டம் சரி கிடையாதுங்க, இதுல வந்து தப்போ. அப்பதான் அவருக்கு பக்கத்துல இருக்கிறவர் பண்ற தப்பு தெரியும். மிஷன்ல நடக்கிற சில ஒரு இயக்கம் இருக்குதுன்னா அதுல எல்லாம் தான் இருக்கும். வெளியில இருக்கிற ஒண்ணும் உள்ள இருக்கிற ஒண்ணும் எப்பயும் வேற வேற கிடையாது. அப்பதான் இங்க ஒருத்தர் போய் சொன்னது தெரியும், அப்பதான் இங்க ஒருத்தர் கோவப்பட்டது தெரியும். இந்த சிஸ்டம் நமக்கு செட் ஆகாதுங்க, இதை விட்டு கிளம்பணும். சந்தேகிக்க தொடங்குகிறார். பயிற்சியை சந்தேகிப்பவர் தான் செலக்ட் பண்ண பாதையை சந்தேகிக்கிறார். எப்ப இந்த சிஸ்டத்து மேல ஒரு சந்தேகம் வந்துருச்சோ, இது கிளீனிங் எல்லாம் பண்ணாலும் ஆகாதுங்க, நைட்டு ப்ரேயர் பண்ணாலும் ஒன்றும் மாறுறது இல்லைங்க, நானும் தான் பண்ணி பார்த்தேன், அப்ப இதுக்கு எஃபெக்ட் கிடையாதுங்க அப்படின்னு எவர் ஒருத்தர் சந்தேகப்படுறாரோ அவர் தன்னுடைய வழிகாட்டியை சந்தேகிக்கிறார். அடுத்து வழிகாட்டியை யார் சந்தேகிக்கிறாரோ அவர் சொல்ற எல்லாத்தையுமே சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிக்கிறார். நிறைய பேர் மிஷனை விட்டு போன பிரிசெப்டர் ஆகி ரொம்ப நாள் சப் பண்ணி மிஷனை விட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுதான். பாபுஜி காலத்துல லாலாஜியுடைய சீடர்களா இருந்து வந்தவங்களும் இதுதான் சொல்றாங்க. முதல்ல வந்து பாபுஜி மேல சந்தேகம், அவர் சொல்லி கொடுத்த பாதை மேல சந்தேகம், அதனால அவர் மேலேயே சந்தேகம் வந்ததுனால அந்த வழிகாட்டுதல் எதையுமே அவங்க ஏத்துக்காம போக ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தேகிக்கின்ற ஒவ்வொரு முறையும் என்ன நடக்குது, இது ஒரு எக்ஸலண்டான எடுத்துக்காட்டு. முதல்ல அந்த விழித்தலை செய்தல்ங்கிறதுல ஒரு பாலத்தை சொன்னார், பிரிட்ஜிங். ரெண்டையும் கனெக்ட் பண்றதுதான் வாழ்க்கைய. இந்த கனெக்ட் பண்றது அந்த கனெக்டிவிட்டி மேல அடி விழுறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வீக் ஆகி போய் கடைசியில ஒரு சின்ன தாக்குதல்ல சுத்தமா சுக்குநூறா நொறுக்கிற மாதிரி. இங்க சந்தேகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வெட்டரை அது மேல இருக்கிற நூலை ஒண்ணு ஒருவுற மாதிரி. அது ஒன்றும் தனித்தனி நூல்கள் இணைச்சு கட்டப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, ஒரே நூலை வளைச்சு கொடுத்துருக்கிற ஒரு அமைப்பு. அந்த நூலை வந்து ஒரு நூலை அப்படி இழுக்க ஆரம்பிச்சு விட்டோம்னா அது உள்ள போயிட்டு திரும்பி வந்து 3வது தடவை 4வது தடவை வரும். அப்ப முதல்ல வந்து ஒரு சின்ன கேப் விழுகிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு 10-15 தடவை அப்படி இழுத்துக்கிட்டே வந்துட்டோம்னா ஒட்டு மொத்தமா எல்லா நூலும் குறுக்கு நெடுக்காக இருந்த எல்லா நூலும் தனித்தனியா பிரிந்து போயிடும். சிறிது சிறிதாக நூலை பிரித்து விடுகிறீர்கள். அது இறுதியில் நீங்கள் வியப்படைகின்ற வகையில் உங்களை குளிரில் நடுங்க செய்துவிடும். அப்பதான் தெரியும் இந்த சொற்று வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. அதனால அந்த மாதிரி சந்தேகம் என்ன பண்ணும், நம்ம கிட்ட இருக்கிற நம்பிக்கைங்கிற இழையை ஒண்ணு ஒண்ணா உருவ ஆரம்பிக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா நம்மளுடைய நம்பிக்கை அத்தனையையும் குலைத்து விடும். சுத்தமா தொடச்சி எடுத்து நம்மள ஒண்ணும் இல்லாமல்
அப்படின்னா அதுக்கு ஏன் சொற்ற சொல்லணும், வேட்டியில் இருக்கிற ஒரு நூலோ அதெல்லாம் சொல்லலாம்னா, இது ஊடாடி பாவு உள்ளுக்குள்ளார போய் உன்னோட ஒண்ணு சிக்கி இருக்கு. இதுல எத்தனை நூலை எடுத்தாலும் அந்த நூல் இன்னொன்னோட சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். சந்தேகம் அப்படி கிடையாது. சந்தேகம் கனெக்டிவிட்டி மேல கை வைக்கிறதுனால தொடர்ச்சியாக இழையாக பின்னப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்த உருவனம்னா அந்த தொடர்ச்சி முழுக்கவே டெமாலிஷ் ஆகுற மாதிரி. இப்படி சின்ன பிள்ளைல அந்த கட்டுக்கட்டா அடுக்கி வச்ச சீட்டு கட்டுல ஒரு சீட்டை உருவனம்னா எல்லாம் குறைஞ்சி போற மாதிரி. அதனாலதான் இதை அடித்தளத்தை அசைத்து பார்க்குதுங்கிறாங்க. அப்ப அத சீட்டு கட்டு மாதிரி இப்படி முக்கோணமா அடுக்கி வச்சுட்டு அதுல ஏதாவது ஒண்ணு அப்படி தட்டி விட்டோம்னா எல்லாமே அப்படியே உட்கார்ந்துடுற மாதிரி. அதை தட்டி விடுறத வேலையை செய்யறதுதான் சந்தேகம் உங்களுடைய பயிற்சியில சொல்றாரு. இதெல்லாம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு நடந்த எல்லா விஷயங்களையும், நம்ம அனுபவங்களையும், நாம பெற்ற மாஸ்டரால நமக்கு கிடைத்த விளைவுகளையும், மிஷனுக்குள்ளார வந்ததுக்கு அப்புறம் நாம் பெற்றிருக்கின்ற உள்ளார்ந்த மாற்றங்களையும் நாம் இன்னும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்கு. இந்த சந்தேகம்தான் நம்மளை அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க விடாம ஒரு இடத்துல கழுத்தை இப்படி பிடிக்குது. இந்த இடத்துல நம்ம நிறுத்துவோம். இது நமக்குள்ளார நடக்குதா, நம்ம அது மாதிரி எந்த இடத்துல எந்த நூலை நம்ம பிரிச்சு எடுத்தோம், நம்முடைய இத்தனை வருட பயிற்சியில சந்தேகம் எங்க அதனுடைய விளைவுகளை காட்டிக்கிட்டு இருக்குது நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். நிச்சயத்தை நாளைக்கு தொடருவோம். இப்ப நம்ம காலை நேர தியானத்தை சொல்லலாம்.